சமீபத்தில் கோவை வந்திருந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஈஷா யோகாவில் நடந்த சிவராத்திரி விழாவில் கலந்துக்கிட்டாரு. அங்கே அதிமுகவை சேர்ந்த எஸ்பி வேலுமணி அவர்களை சந்தித்து அரசியல் பேசப்பட்டதாக சொல்லப்படுது. அதற்கு பிறகு எஸ்பி வேலுமணி அவர்களோட இல்ல திருமண விழாவில் கலந்துக்கிட்ட அண்ணாமலை அவர்களுக்கு அதிமுகவோட முன்னணி நிர்வாகிகள் பரஸ்பரமான ஒரு மரியாதையை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதை ஒட்டி தமிழக ஊடகங்களில் அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் மறுபடியும் கூட்டணி அமைச்சு இந்த 2026 தேர்தலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு பேசப்பட்டுச்சு. அதற்கு வலு சேர்க்கும் வகையாக சேலம் ஆத்தூரில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்களுடைய ஒரே எதிரி திமுக தான், இந்த திமுக ஆட்சியை அகற்றுறதுக்கு திமுகவுக்கு எதிரான ஓட்டுகளை ஒன்று சேர்க்கிறதுல நாங்கள் மும்முரமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே நாள் அன்னைக்கு அண்ணாமலை அவர்களும் எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான், கூட்டணி பற்றி நம்ம அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதை ஒட்டி தமிழக ஊடகங்கள்லையும் சோசியல் மீடியாலையும் அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் மறுபடியும் கூட்டணி அமையறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு செய்தியாளர்களால் பேசப்பட்டுச்சு. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் கூட்டணி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அப்படி கூட்டணி அமைஞ்சா வெற்றிக்கான வழி இருக்கா அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். வணக்கம், இது A10 தமிழ். இப்போ இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து எந்த கூட்டணியும் உறுதி செய்யாத பட்சத்தில் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் தேர்தல் 5 முனை போட்டியாக இருக்குது. திமுக ஒரு பக்கம் அவங்களோட கூட்டணியோட பலமாக இருக்காங்க. அதே நேரம் அவங்களுக்கு எதிராக இருக்கிற சக்திகள் 4 அணியாக பிரிஞ்சு இருக்குது. அதாவது அதிமுக, பாரதிய ஜனதா, விஜய் அவர்களுடைய தாவேக்கா, அப்புறம் நாம் தமிழர் கட்சியாக பிரிஞ்சிருக்கு. திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் நாலாபுறமும் சிதறிச்சுன்னா திமுகவுக்கு தான் அது லாபகரமாக அமைய போகுது. இதை உணர்ந்த அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் எங்களுக்கு பொது எதிரி திமுக தான் அப்படின்னு சொல்லி இந்த தேர்தலுக்கான கூட்டணி கதவை திறந்துருக்காங்க. இதில் முதல் பாயிண்ட்டை நம்ம பார்க்கறது ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் திமுக அரசாங்கத்து மேலே பெரிய அதிருப்தி இருக்கிறதா சொல்லப்படுது. அது களத்திலையும் தெரிய தான் செய்யுது. 2021 தேர்தலில் அவங்க சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இருக்கிறது அவங்களுக்கு பெரிய பின்னடைவுன்னு சொல்லலாம். அதே நேரம் இங்கே இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள், அப்புறம் ஒரு குடும்பத்துக்கான ஆட்சியாக இது கொண்டு போயிட்டு இருக்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவு. இதையெல்லாம் கணக்கு வச்சு பார்த்தா திமுகக்கு எதிரான ஓட்டுகள் ஒன்று சேர்ந்தாதான் அவங்களுக்கான வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும். அதாவது திமுகவை தோற்கடிச்சு எந்த அணி இந்த சக்திகளை ஒன்று சேர்க்குதோ அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இந்த நேரத்தில் அதிமுக மட்டும்தான் திமுகவை வீழ்த்தக்கூடிய சக்தியாக தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த சூழ்நிலையில் அதிமுக தாவேக்கா கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். மேபி தாவேக்கா அவங்களுக்கு முதல் சாய்ஸாக இருக்கலாம். ஆனால் உறுதியான சாய்ஸ் பிஜேபியாக தான் இருக்கும்னு நினைக்கிறோம். ஏன் அப்படின்னா பிஜேபிக்கு ஒரு ப்ரூவன் ஓட் பேங்க் இருக்குது. இந்த 4 வருட காலங்களில் பிஜேபி அதோட குரோத்தை காமிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் கடந்த காலங்களில் அதிமுக பாரதிய ஜனதாவும் கூட்டணி போட்டு தேர்தலை சந்திச்சிருந்தாங்க. அதனால அவங்க ப்ளஸ் அண்ட் மைனஸ் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். எந்தெந்த தொகுதிகளில் பாரதிய ஜனதா ஸ்ட்ராங்காக இருக்குது அண்ட் எந்தெந்த தொகுதிகளில் அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு ஒரு கணக்கிட்டு இந்த தேர்தலை துல்லியமான ஒரு வியூகம் அமைச்சு அவங்க சந்திக்கலாம். ஒருவேளை அதிமுக விஜய் அவர்களோட கூட்டணி போகும் பட்சத்தில் விஜயோட ப்ரூவன் ஓட் பேங்க் எதுவும் தெரியாது. இதுதான் அவங்களோட முதல் தேர்தல். அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு எந்தெந்த தொகுதியில் ஓட் கன்சால்டேட் ஆகும், எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கேள்விக்குறியாக வச்சு பயணிப்பாங்களா அப்படிங்கிறது சந்தேகம் தான். அதனால அதிமுகவுக்கு முதல் சாய்ஸ் தாவேக்காவாக இருந்தாலும் ஆனால் உறுதியான சாய்ஸ் பிஜேபியாக தான் இருக்கும். அந்த பிஜேபியும் அதிமுகவும் ஒன்று சேரும் பட்சத்தில் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் கண்டிப்பாக இந்த கூட்டணிக்கு தான் பெருவாரியாக வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி அமைஞ்சதுன்னா இன்னொரு பக்கம் மூணாவது அணியாக தாவேக்காவும் நாம் தமிழர்களும் ஒன்று சேர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இரண்டாவது, தலைமை தொண்டர் மக்கள். அதிமுக தலைமையும் பிஜேபி தலைமையும் கடந்த காலங்களில் முரண்பட்டு இருந்ததை நம்ம பார்த்துருக்கோம். அதே நேரம் தொண்டர்கள் அதிமுகவும் பிஜேபியும் ஒன்று சேர்ந்து தான் தேர்தலை சந்திக்கணும், அப்படி சந்திச்சாதான் திமுகவை தோற்கடிக்க முடியும் அப்படின்னு ஒரு கள நிலவரம் இருந்தது. அது 2024 எலெக்ஷனில் ப்ரூவன் ஆச்சு. இதை உணர்ந்த இருக்கட்சி தலைமையும் இணைஞ்சு பயணிக்க ஒரு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத இன்னைக்கத்த சூழ்நிலையில் தெரிய வருது. மேலும் அதிமுகவும் பிஜேபியும் ஐடென்டிக்கல் ஓட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த 2 கட்சிகளோட ஓட்டு வங்கி ஒரு சேர இருக்கிற ஓட்டு வங்கி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ஹிந்துத்துவாலேருந்து நேஷனலிசம்லேருந்து எல்லாமே இந்த பொதுவான கோட்பாடோடு தான் பயணிக்கிறாங்க. அதனால் இந்த 2 தனிச்சு நின்று தேர்தலை சந்திச்சா அது எதிராளிக்கு தான் பாசிட்டிவாக அமையும். அதற்கான வாய்ப்பை இன்னைக்கு விடக்கூடாது அப்படின்னு தான் 2 கட்சி நிர்வாகிகளும் தலைமையும் சிந்திக்கிறாங்க அப்படின்னு தான் தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் பிஜேபியோட மேலிட தலைமை, அதாவது டெல்லி தலைமை அதிமுகவோட பயணிக்க தான் விரும்புகிறாங்க. அது எடப்பாடி அவர்களுக்கு நல்லாவே தெரிய வந்திருக்கு. செல்வி ஜெயலலிதா அவர்களோட மறைவுக்கு அப்புறம் அதிமுகவுக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருந்தது. பாரதிய ஜனதாவோட டெல்லி தலைமை அவங்களுக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்து அந்த 4 வருட காலங்களில் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பெரு அளவில் உதவி செஞ்சதுன்னு தான் சொல்லணும். எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அதிமுக தலைமை இந்த தடவை கண்டிப்பாக பிஜேபி கூட போகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. மூன்றாவது, 2026 தேர்தல் வெற்றி.
அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் 2019 2021 இணைஞ்சே தேர்தலில் கலங்கண்டாங்க. இந்த 2019 பெருவாரியான வெற்றி பெற முடியல. அதே நேரம் 2021 பெருவாரியான வெற்றி பெற முடியல. அப்புறம் நடந்த 2026 பாராளுமன்ற எலெக்ஷனில் 2 பேருமே தனிச்சு நின்று தேர்தல் கலங்கண்டாங்க. ஒருவேளை ஒன்று சேர்ந்து இருந்தால் கண்டிப்பாக 15 சீட் ஜெயிச்சிருக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரிய வந்த ரிசல்ட். இதனால இழப்பு அதிமுகவுக்கு தான். ஏன் அப்படின்னா மத்தியில் அமைஞ்ச மைனாரிட்டி கவர்மெண்ட்டில் 15 எம்பிஸோட போயிருந்தா கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு கேபினெட் மினிஸ்டர் கிடைச்சிருக்கும். தென் இவங்க ஒரு பவர்ஃபுல் ஃபேக்டராக எமர்ஜ் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருந்திருக்கும். 15 எம்பி ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா ஷோர் ஷாட்டாக 90 எம்எல்ஏ சீட்ஸ் அதாவது நிறையவே வாய்ப்பு இருக்குது. 2024 தேர்தலில் பிஜேபி எதிரணியாக இருந்ததுன்னா சிறுபான்மையினர் ஓட்டு தனக்கு வரும் அப்படின்னு கணக்கிட்ட அதிமுக தலைமைக்கு ஏமாற்றமே கிடைச்சது. அது மட்டும் இல்லாமல் சிறுபான்மையினர் ஓட்டு 2-3 தொகுதிகளில் தான் அது ரிஃப்ளெக்ட் ஆச்சு. மற்ற தொகுதிகளில் வெற்றிய தோல்வியை நிர்ணயிக்கிறதா இல்லை அப்படிங்கிறது அதிமுக தலைமை உணர்ந்திருக்கு. அதனால் அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி அமைகிறதுக்கு அதே சான்ஸ் இருக்குது. அதே நேரம் அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்தா திமுகவை தோற்கடிக்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டால் அது பத்தாது. இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் கண்டிப்பாக பத்தாதுன்னு தான் சொல்லி ஆகணும். கூடவே வலு சேர்க்க விதமாக சீமான் அவர்களையும் சேர்த்துக்கிட்டா ஷோர் ஷாட்டான வெற்றியை பார்க்கலாம். அவர்கள் திமுகவை நேரடியாக எதிர்த்தாரு. அதனால் அவங்க நிர்வாகிகள் பல பேர் போனதாக செய்திகளில் நம்ம பார்த்துருக்கோம். இதனால் சீமான் அவர்களுக்கும் ஒரு நிர்பந்தம் இருக்குது. அதாவது தேர்தல் வெற்றி. இத்தனை நாள் இந்த சூழ்நிலையில் சீமான் அவர்களுக்கு தேர்தல் வெற்றிங்கிறது ரொம்பவும் கட்டாயம். ஏன் அப்படின்னா தன்னுடைய நிர்வாகிகளை அரவணைச்சு நிற்கணும். அதே மாதிரி சிதறாமல் பார்த்துக்கணும். தேர்தல் வெற்றியை வச்சு அவர் தன்னுடைய கட்சியை இன்னும் வலுவாக கட்டமைக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலையில் சீமான் அவர்களை அதிமுக தன்னோட கூட்டணியில் இணைச்சிக்கிட்டா திமுகவை கண்டிப்பாக வீழ்த்தலாம். சீமான் அவர்களை கையாளுறது மிகப்பெரிய கடினம் தான் சொல்லணும். அப்படின்னா அதிமுக எப்போவும் அவங்களோட கம்ஃபர்ட் ஜோனில் தான் இருந்து ப்ளே பண்ணணும்னு நினைப்பாங்க. அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் கூட்டணி அமைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு கிரவுண்ட் கனெக்ட் நல்லாவே இருக்குது. அப்புறம் அவங்க எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க, இதுக்கு பிஃபோர் எலெக்ஷனில் அவங்க சேர்ந்து ஒர்க் பண்ணது அவங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கும். அது ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணி கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுவே அதிமுக நாம் தமிழர் கூடயோ இல்லை தாவிக்கக்கூடிய கூட்டணி அமைச்சதுன்னா அது ஒரு கொஸ்டின் மார்க்கோட தான் போகிற மாதிரி இருக்கும். அதனால எங்களுடைய கருத்து அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் இணைஞ்சு தான் இந்த 2026 தேர்தலில் சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரிய வருது.